ஜெயிக்கிற ட்ரேடர்ஸ் அதிர்ஷ்டத்தை நம்புறதில்ல. அவங்க ஒவ்வொரு ட்ரேட்லயும் அவங்களோட வெற்றிய ரொம்ப கவனமா உருவாக்குறாங்க. அது எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். உண்மையிலேயே சொல்றேன், இது உங்க ட்ரேடிங்க பார்க்குற விதத்தையே மாத்தப் போகுது. ஒரே ஒரு ட்ரேட் உங்க வாழ்க்கையே மாத்திட முடியுமா? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வரும் இல்லையா? அந்த ஒரு கனவுக்கும் நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே வருது. ஒரு பக்கம் 99% பேர் நம்பிக்கையில ட்ரேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ப்ரோ ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்க நம்பிக்கையை நம்புறதில்ல. அவங்களோட தயாரிப்ப, அவங்களோட ப்ரிப்பரேஷனை தான் நம்புறாங்க. இந்த ஒரு மனநிலை மாற்றம் தான் எல்லாத்தையும் மாத்துது. மைக் பெல்லாஃபியோர் சொன்ன இந்த ஒரு வரி ட்ரேடிங்கோட கோல்டன் ரூல்னே சொல்லலாம். பணத்துக்கு பின்னால ஓடுறத நிறுத்திட்டு சரியா ட்ரேட் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. லாபம் அதுவா உங்கள தேடி வரும். இந்த ஐடியாவை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ட்ரேடிங்ல உங்க பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டா? இல்லவே இல்ல. அது நீங்க தான், உங்க மனசு தான். இந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்துல ஜெயிக்கிறது எப்படின்றது தான் படி. நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் பேராசை, பயம்னு நம்ம எமோஷன்ஸ் நம்மள குழப்பும். இன்னொரு பக்கம் ஒரு தெளிவான டிசிப்ளின்டான சிஸ்டம் நம்மள வழி நடத்த பார்க்கும். இதுல எது ஜெயிக்க போகுதுன்றது தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. இது கண்டிப்பா மேல போகும், இல்லனா ஐயோ எல்லாம் போச்சு இப்பவே வித்துடு, இந்த மாதிரி எமோஷனல் வாய்ஸஸ் உங்களுக்குள்ள கேக்குதா? இதுதாங்க உங்க அக்கவுண்ட்டை காலி பண்ண போற அந்த டேஞ்சரான எண்ணங்கள். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அந்த மனப்போராட்டத்துக்கான தீர்வு தான் இந்த மென்டல் மாடல். அப்படின்னா என்னன்னா, உங்க உணர்ச்சிகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்க ட்ரேடிங் சிஸ்டம் அடிப்படையில மட்டும் முடிவெடுக்கிற ஒரு தெளிவான கட்டமைப்பு. சொல்லப்போனா இதுதான் உங்க ட்ரேடிங்கோட காம்பஸ். சரி, இந்த மென்டல் பேட்டில்ல ஜெயிக்க என்ன பண்ணலாம்? இங்க சில வழிகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்க மனச ரீசெட் பண்ணுங்க. ஒரு ட்ரேட தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களே கேட்டுக்கோங்க, இது ஏன் சிஸ்டம் சொல்றதா இல்ல என் பயம் சொல்றதா? உங்க மனசுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கட்டமைப்போட ட்ரேட் பண்ணுங்க, சும்மா உள்ளுணர்வுல பண்ணாதீங்க. இந்த ஒழுக்கம்தான் உங்கள ஒரு ப்ரோ ட்ரேடரா மாத்தும். ட்ரேடிங்ன்றது ஒரு சூதாட்டமா இல்ல ஒரு ஸ்கில்லா? நிறைய பேர் அதை ஒரு சூதாட்டமா பாக்குறாங்க. ஆனா ப்ரோஸ் அதை ஒரு சடங்கு மாதிரி, ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு ஒழுக்கமான பயிற்சியாக பாக்குறாங்க. அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுன்னு பாப்போம். ஒரு நல்ல ட்ரேட் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. இந்த ப்ரீ மார்க்கெட் ரிச்சுவல் தான் வெற்றிக்கே அடித்தளம். முதல்ல அன்னைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணணும். அப்புறம் முக்கியமான மார்க்கெட் நியூஸ் என்னன்னு பார்க்கணும். அடுத்து உங்க பெஸ்ட் செட்டப் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கடைசியா மனச அமைதிப்படுத்தணும். இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம ட்ரேட் பண்றது ஆயுதம் இல்லாம போர்க்களத்துக்கு போற மாதிரி தான். என் உணர்ச்சிகள் பேசாது, என் சிஸ்டம் மட்டும்தான் பேசும். யோசிச்சு பாருங்க, இந்த சீனியர் ட்ரேடரோட வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்னு. மார்க்கெட்டுங்கிற போர்க்களத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி மனச அமைதிப்படுத்துறது தான் வெற்றிக்கான சாவி. ட்ரேடிங்ல தோத்து போறதுக்கு இருக்கிற ஒரே பெரிய காரணம் என்ன தெரியுமா? அதுதான் ஓவர் ட்ரேடிங், அதாவது அதிகப்படியா ட்ரேட் பண்றது. வாய்ப்பை விட்டுடுவோமோங்கிற பயம், அதாவது ஃபோமோ. போன ட்ரேட்ல விட்டதை பிடிக்கணும்னு பழிவாங்கிற உணர்ச்சி. இல்லனா சும்மா போர் அடிக்குதுன்னு ட்ரேட் பண்றது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் நம்மள தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகும். இந்த ஒரே ஒரு நம்பர் உங்க ட்ரேடிங் கரியரையே காப்பாத்த சக்தி இருக்கு இதுக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2%. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். அதுதான் சர்வைவலுக்கான 2% ரூல். அதாவது உங்க மொத்த கேபிட்டல்ல 2%க்கு மேல ஒரே ஒரு ட்ரேட்ல எப்பவுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரேடரோட முதல் வேலை காசு சம்பாதிக்கிறது இல்ல, இருக்கிற கேபிட்டலை காப்பாத்துறது. இந்த விதி அதை உறுதி பண்ணும். ஓகே, இப்போ உங்க கேபிட்டலை எப்படி காப்பாத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் மார்க்கெட்டோட இரைச்சல்ல இருந்து உண்மையான வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான். இதுதான் ஒரு நல்ல ட்ரேடரை ஒரு கிரேட் ட்ரேடர் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுற விஷயம். பாருங்க, மார்க்கெட் எப்பவுமே 2 விஷயத்த நமக்கு கொடுக்கும். ஒன்னு நாய்ஸ், இன்னொன்னு சிக்னல். நாய்ஸ்ன்றது எமோஷனலானது, வேகமானது, நம்ப முடியாதது, அது உங்களை குழப்பம். ஆனா சிக்னல்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில பொறுமையா அதிக நம்பகத்தன்மையோட வரும். அது உங்களுக்கு தெளிவா கொடுக்கும். உங்க வேலை என்னன்னா, அந்த நாய்ஸை இக்னோர் பண்ணிட்டு உண்மையான சிக்னலை கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்ஸ்ன்றது உங்க இமோஷனும் திடீர்னு வர உந்துதலும் சேரும்போது உருவாகிற ஒரு குழப்பம். ஆனா சிக்னல்ன்றது உங்க ஸ்ட்ராட்டஜியும் பொறுமையும் சேரும்போது உருவாகிற ஒரு தெளிவான வாய்ப்பு. நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் ஆகிற எட்ஜ் என்ன? உங்ககிட்ட இதுக்கு ஒரு தெளிவான பதில் இல்லைன்னா அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணல, சும்மா கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ ஒரு உண்மையான எட்ஜ்னா என்ன? அது சும்மா உள்ளுணர்வில்ல, அது ஒரு தெளிவான சிஸ்டம், டேட்டாவால உறுதி செய்யப்பட்டது, பல முறை பேக் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கப்பட்டது, மற்றும் லாங் ரன்ல உங்களுக்கு ஒரு புள்ளிவிவர ரீதியா ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கிறது. இது அதிர்ஷ்டம் கிடையாது, இது ஒரு சயின்ஸ். சரி, இப்ப நம்ம கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துக்கு வரோம். ட்ரேடிங்ன்றது வெறும் பணத்தை பத்தினது இல்ல, அது உங்களோட கேரக்டரையும் உங்க டிசிப்ளினையும் காட்டுற ஒரு கண்ணாடி. நீங்க மவுஸ ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது அது வெறும் ஒரு ட்ரேட மட்டும் ஓபன் பண்றதில்ல. அது உங்க டிசிப்ளின, உங்க பயத்த, உங்க கேரக்டரை வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒவ்வொரு கிளிக்கும் உங்களை உருவாக்குதா இல்ல சிதைக்குதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு ட்ரேடும் உங்க கண்ணாடி. இந்த வரியை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ட்ரேடிங் முடிவுகள் உங்க ஒழுக்கத்தையும் கேரக்டரையும் அப்படியே பிரதிபலிக்குது. ஒரு சூப்பரான ட்ரேடரா மாறணும்னா முதல்ல ஒரு சிறந்த மனுஷனா மாறணும். இது அந்த பயணம்தான். இங்க தான் அந்த ஃபைனல் மைண்ட் செட் ஷிஃப்ட் நடக்கணும். நம்ம இலக்கு ஒரே ஒரு நல்ல ட்ரேட் பண்றதில்ல. நம்ம இலக்கு தொடர்ந்து நல்ல ட்ரேடுகளை செய்யக்கூடிய ஒரு நபரா மாறுறது தான். ரிசல்ட்டை விட உங்களோட பர்சனல் growth மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால நான் உங்களை இந்த ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நீங்க பண்ண போற அடுத்த ட்ரேட் உங்கள பத்தி என்ன சொல்ல போகுது? அது நீங்க எவ்வளவு தயாரா இருக்கீங்கன்னு சொல்ல போகுதா இல்ல எவ்வளவு பயந்திருக்கீங்கன்னு சொல்ல போகுதா? பதில் உங்க கையில தான் இருக்கு.